நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி பகல் 11:08 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் மாலை 5:22 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 5:22 வரை, அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11:08 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகா சிவராத்திரி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. மாத சிவராத்திரிங்கிற வார்த்தையும் கொடுத்திருப்பா, மகா சிவராத்திரி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. ஒவ்வொரு மாதத்திலுமே நம்ம அந்த அமாவாசைக்கு முதல் நாளாகிய இந்த தேய்பிரை சதுர்த்தசி நாள் அன்று மாத சிவராத்திரி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருப்பா. அதிலும் இந்த மாசி மாதம் அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய இந்த மாக பகுல சதுர்த்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளைத்தான் மகா சிவராத்திரி நாளாக உலகம் முழுக்க கொண்டாடி வருகிறார்கள். ஆக இந்த நாளிலே நாம் கண் விழித்து ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எப்படி கண் விழிச்சு நம்ம கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போமோ, அதே போல இந்த நாளிலும் நாம் முழுமையாக கண் விழித்து எல்லா சிவாலயங்களிலுமே அந்த 4 கால பூஜைகளையும் செய்து கொண்டிருப்பார்கள் இரவு பொழுதிலே. அந்த எல்லா கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு பயன் பெற வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:29 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:13 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 4:46 சந்திர உதயம் என்பது அதிகாலை 5:41 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:51 முதல் காலை 6:29 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:21 முதல் மதியம் 1:49 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:57 முதல் 9:25 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:53 முதல் மதியம் 12:21 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:53 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:45 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்தி விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், நம்ம ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ தேர்வு நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு, பொது தேர்வு ஆரம்பிக்க போறது. இன்னும் சிபிஎஸ்இ போன்ற அந்த சிஸ்டம்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பொது தேர்வுங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. இந்த தேர்வு நேரத்தில் மாணவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, அல்லது அவர்களுடைய சார்பாக அவருடைய பெற்றோர்கள் செய்யலாமா, அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும், நல்லபடியாக தேர்வினை எழுத வேண்டும்ங்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது இந்த பொது தேர்வு அப்படின்னு வரும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னால், முதலில் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு டைமை சொல்றோம் இல்லையா, அந்த டைம்லயே எழுந்திருச்சிட வேண்டியது. அந்த டைம்ல படிக்கக்கூடிய பாடங்கள் சர்வ நிச்சயமாக மனதிலே நல்லபடியாகவே பதியும். இதை ஏன் நான் அழுத்தி சொல்றேன்னு சொன்னா,
இந்த காலத்து குழந்தைகள் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, ராத்திரி முழுக்க நான் கண் விழிச்சு படிக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணி 2 மணி அப்படிங்கிற வரைக்கும்லாம் படிக்கிறா. 2:30க்கு தான் படுக்கவே போறா. காலையில அவசர அவசரமா 8 மணிக்கு எழுந்திரிச்சு வேக வேகமா எக்ஸாமுக்கு ஓடிடுறா. அங்க போய் நான் ரைட்டு ஃபுல்லா படிச்சேன், என் மைண்ட் அப்படியே பிளாங்கா இருக்கு, எனக்கு அங்க ஒண்ணுமே தோணல அப்படிங்கிற மாதிரி என்னால தேர்வை சரியா எழுத முடியலன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் தான் அதிக அளவிலே இருக்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான். 10-10:30 வரைக்கும் படிச்சா போதும், அதுக்கு மேல படிக்கணுங்கிறது இல்ல. நீங்க படிக்க வேண்டிய விஷயங்களை அதிகாலை பொழுதிலே எழுந்து படியுங்கள். அந்த அதிகாலை பொழுதினைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற பெயரிலேயே நாம் தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு நீங்க இன்னும் ஒரு 1 hour முன்னாடி கூட எழுந்துக்கலாம். ஒரு 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தங்கிறது தோராயமா வர்றதுன்னு சொன்னா, நீங்க அட்லீஸ்ட் எக்ஸாம் டைம்ல நான் அதிகமா படிக்கணும்னு நினைச்சா கூட 3:30 மணிக்கு கூட எழுந்துடலாம் அலாரத்தை வச்சுட்டு. ஆனா அதை விட்டுட்டு ராத்திரி ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதை விட அதிகாலை பொழுதிலே எழுந்து படிக்கும் பொழுது, அப்பொழுது படிக்கின்ற விஷயங்கள் சர்வ நிச்சயமாக உங்களுடைய மனதிலே அப்படியே அச்சு போல் பதிந்துவிடும். இது போக அங்க எக்ஸாம் எழுதும்போது கூட நமக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதும் தூண்டப்படும். இதே மாதிரி காலையில கொஞ்சம் விடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க படிக்கிறீங்க, ஒரு ஸ்டடி ஹாலிடேல படிச்சா கூட காலை பொழுதிலே அந்த சூரிய ஒளியிலே அமர்ந்து படியுங்கள். மார்னிங் ஹவர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த சன்ரைஸ் ஆகக்கூடிய டைமிலே அந்த மொட்டை மாடியோ இல்ல பால்கனிலையோ போய் உட்கார்ந்துட்டு அந்த சூரிய ஒளியிலேயே அமர்ந்து படிக்கும் பொழுது அதுவும் சர்வ நிச்சயமாக அந்த மூளையானது கிரகித்து கொள்ளும். இதெல்லாமே ஜோதிடவியல் ரீதியான ஒரு உண்மை. இதைத்தான் நம்முடைய பெரியவர்களும் வலியுறுத்தி சொல்லி இருப்பார்கள். பகல் பொழுதுல படிக்கிறீங்கன்னு சொன்னா, உங்க ஊர்ல ரொம்ப பெரிய ஆலயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா, அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய பிரகாரம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த சுற்றுப்புற பிரகாரங்களிலே அமர்ந்து கொண்டு படியுங்கள். அங்கே அமைதியான சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கும். இன்றளவும் கூட நம்ம சிதம்பரம் மாதிரி ஒரு பெரிய ஊர்ல எல்லாம் போய் பார்க்கும் பொழுது, அந்த பெரிய ஆலயங்களிலே அந்த பிரகாரத்துல பார்த்தோம்னா பெரிய பெரிய அந்த டிகிரி, அதாவது ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஸ் கூட உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பா, எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா. அப்படி பெரிய ஆலயங்களிலே உட்கார்ந்து கொண்டு படிக்கும் பொழுது நம்முடைய மனமானது அங்கே ஒன்றி படிக்க முடியும். எந்த விதமான சிதறல்களும் சிந்தனை சிதறல்களும் இல்லாமல். நீங்க உடனே சார் கோவிலுக்கு போனா ரொம்ப கூட்டமா இருக்குமே, அங்க திருவிழாலாம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அங்க போய் எப்படி படிக்கிறதுங்கிற மாதிரி இந்த விதண்டாவாதம் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அதாவது திருவிழா நடக்கிற கோவிலுக்கு போங்கன்னு சொல்லல, எல்லா ஊர்களிலுமே திருவிழா என்பது நடந்து கொண்டிருக்காது அல்லவா. அந்தந்த ஊர்ல அமைதியான ஆலயங்களும் நிறையவே இருக்குமே. ரொம்ப பெரிய அந்த சிவாலயங்களாகட்டும், அந்த வைஷ்ணவ திருத்தலங்களாகட்டும், அங்கே அந்த பிரகாரம் எல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரீயா இருக்கும். அதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கான்னு சொன்னா, இது போன்று உட்கார்ந்து படிப்பதற்காகத்தான். அங்கே உட்கார்ந்து கொண்டு கூட நீங்கள் தேர்விற்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறதையும் ரெடி பண்ணலாம். இதே போல அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றார் போல் பசும் பால் அல்லது இந்த பசும்பாலை கொண்டு தயாரிக்கப்பட்ட தயிரிலே அதனை நீராக கடைந்து அந்த நீர்மோர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த நீர்மோர் அப்படிங்கிறத கூட குடிச்சுட்டே வரலாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த நீர்மோரை அறிந்து விட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு அந்த தண்ணீர் தாகம் என்பது இருக்காதுன்னு சொல்றார். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நீர் மோரின் மீது தன்னுடைய தாக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் என்பது சந்திரன். இந்த சந்திரனைத்தான் மனோகாரகன் என்று சொல்வதால் நம்முடைய மனமானது அந்த இடத்திலே ஒரு சிதறலின்றி சரியாக செயல்படும். ஒரு சந்திராஷ்டமம் வந்துருச்சு சார், என் குழந்தைக்கு அன்னைக்கு தான் சந்திராஷ்டமோ, கரெக்டா அன்னைக்கு தான் மேக்ஸ் எக்ஸாம் சொன்னா கூட அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றாக வெறும் தெளிந்த நீரை அறிந்து விட்டு சென்றாலும் சரி, அல்லது இது போன்ற நீர் மோரை அறிந்து விட்டு சென்றாலும் சரி, அந்த சந்திராஷ்டமத்திலிருந்து தங்களை இந்த குழந்தைகள் பாதுகாத்து கொள்ள முடியும். இது போக இன்னைக்கெல்லாம் குழந்தைகள் என்ன தெரியுமா பண்றா, நேரா ஒரு கோவில்ல போய் அந்த கோவில்ல இருக்கிற காம்பவுண்ட்ல அந்த பிரகாரத்துல போய் தன்னுடைய நம்பரை எழுதி வச்சுட்டு வந்துடுறா. இது போன்று தங்களுடைய தேர்வு எண்களை எழுதுவது என்பது ஒரு பரிகாரமே கிடையாது. இது தவறுதான். ஆலயத்தினுடைய சுவற்றை பாழ்படுத்தினோமையானால் நிச்சயமாக நாம் தேர்விலே எதிர்மறையான பலன்களைத்தான் காணுவோம். ஆக இந்த எக்ஸாமினேஷன் நம்பரை போய் நான் கோவில எழுதி வச்சுட்டு வந்தா அதை சுவாமி பார்த்துட்டு எனக்கு மார்க் போடுவார்னு நினைக்கிறதெல்லாம் முற்றிலும் மூட நம்பிக்கை தான். ஹயக்ரீவரை பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லா ஸ்கூல்லையுமே இந்த ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹேம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்துருப்பா. அதனை தினமும் சான் பண்ணுங்க. காலையில ஒரு 10 தடவை, சாயங்காலம் ஒரு 10 தடவை அப்படியே சான் பண்ணிட்டே, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது கூட சான் பண்ணிட்டே போலாம் இல்லையா. அதே மாதிரி உத்கீத பிரணவோத்கீத சர்வவாகீஸ்வரேஸ்வர சர்வவேத மயாச்சிந்தியா சர்வம் போதய போதயா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு.
அந்த ஸ்லோகத்தை கூட, இதுவும் ஹயக்ரீவருக்கான ஸ்லோகம் தான், இந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வந்தால் போதுமானது. காலையில ஒரு 10 தடவை, சாயங்காலம் ஒரு 10 தடவை போதுமே. இறைவனானவர் உங்களுக்கு நிச்சயமாக துணை இருப்பார். புதன் என்கின்ற கிரகத்திற்கு தான் இந்த பச்சை பயிறு அப்படிங்கிற தானியத்தை சொல்றார். புதனைத்தான் வித்யாகாரகன் என்றும் சொல்கிறார்கள். அந்த முளை கட்டிய பச்சை பயிறுன்னு சொல்றா இல்லையா, ஸ்ப்ரவுட்ஸ் சொல்றா இல்லையா, இதனையும் கூட 2 நாட்களுக்கு ஒரு முறை இவர்கள் அறிந்து வருவது, இவர்கள் சாப்பிட்டு வருவது என்பது நல்லது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.